ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மார்ச் 21, 2026 என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்து போட்டிக்கு விழுந்துடுறால. இந்து போட்டியிலேருந்து ஓட்டிகிட்ருக்கும் போதே கீழே விழுந்துடுறா. அப்போ திவாகரோட ஆள் எனர்ஜி ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதை குடித்ததுக்கப்புறம் அவள் வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறா. ஏற்கனவே ஒரு ரவுண்டு எல்லாருமே சுற்றி வந்துட்டாங்க, நீங்கள் இன்னும் 3 ரவுண்டு சுற்றணும், எல்லாருக்காட்டிலும் நீங்கள் ஒரு ரவுண்டு கம்மியாக இருக்கீங்கன்னு அலௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ அவளால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு போனா வந்துகிட்டே இருக்கா. வந்துகிட்டே இருக்கும் போது இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடித்தால அது கொஞ்சம் அவளுக்கு மயக்கமாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அதுக்கு திவாகர் அவங்க அண்ணன் பையன் சொல்லிகிட்டு இருக்கான். அண்ணன் பையன்கிட்ட இந்துவால் முன்னாடி வரவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஸ்வா அவங்க அண்ணன் பையன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த விஸ்வா பேசிகிட்டே இருக்கும் போது பொண்ணுங்கள்லாம் நிறைய நின்றுட்டுருக்காங்கல்ல, அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க மேலே இடிக்கிறது, அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அந்த கூட்டத்தில் அவங்க அம்மாட்ட போய் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி இந்த பையன் யாருன்னு தெரில, இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் சொல்கிறாங்க, யார் இந்த பையன், எதுக்கு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. போது ஒரு பையன் கேட்குறான், என்ன திமிர் இருந்ததுன்னா இது மாதிரி பொண்ணுங்கள்ட்ட தப்பாக நீ நடந்துப்ப அப்படின்னு சொல்லும் போது, நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்ட நீ வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. நீ யாராக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் கிருபாவோட பையன் அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளோட பையனாக இருந்தால் நீ பொண்ணுங்கள்ட்ட தப்பாக நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே கருணா வரான். கருணா என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது சொல்கிறாங்க, இது மாதிரி இவன் தப்பாக நடந்துக்கிறான் இந்த பொண்ணுங்கள்ட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவனுக்காக, கிருபா அண்ணன் பையனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போகிறான். அந்த விஸ்வா மரியாதை இல்லாமல் கருணாவே பேசுகிறான். நீ யார், நீ என்ன எனக்காக நீ என்ன மன்னிப்பு கேட்குற, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். பக்கத்துலேயே பாண்டி அவன் ஃப்ரெண்ட் நின்றுட்டுருக்காள். நீ ஏன்டா அவனுக்காக மன்னிப்பு கேட்குற, அவன் எவ்வளோ திமிரா பெரியவங்கன்னு கூட இல்லாமல் எப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, அது கிருபா அண்ணன் பையன், அவனுக்காக அவன் தப்பு பண்ணாலும் கிருபா அண்ணனுக்காக நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கருணா சொல்கிறான். இங்கே இந்து வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கா. அங்கே அலௌன்ஸ் பண்ணுறாங்க, யாரும்மா இந்த பொண்ணு இந்து, மின்னல் வேகத்தில் வந்துட்டுருக்கு, இப்படியே ஓட்டினா கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரு அலௌன்ஸ் பண்ணுறவர். அவளும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டு அந்த பின்னாடி ஒரு ரவுண்டு தங்கிடுறாள், அதை கம்ப்ளீட் பண்ணிடுறா. லாஸ்ட் 2 ரவுண்ட் இருக்குது. அதுக்குள்ளேயே இவளுக்கு அந்த ஜூஸ் மயக்கமாக இருந்துக்கு, அந்த ஜூஸ் குடித்ததுனால மயக்கமாக வருது. ஒரு இடத்துல அப்படியே விழுந்துடுறா. எல்லாருமே ஓடி போய் எந்திரி ஏந்திரி இந்து ஏந்திரி இந்துன்னு சொல்கிறாங்க. ஏந்திரிக்காவே முடியல அவளால். அங்கேருந்து கருணா அந்த ஒரு பைப்பு மாதிரி இருக்குது, தண்ணி பைப்பு, அதை உடச்சி அவளுக்கு அங்கே தண்ணி அவள் முகத்தில் படுற மாதிரி உடச்சி விட்டுறான். அப்போ தான் லைட்டாக ஏந்திரிக்கிறா. ஏந்திரிச்சு அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வருது அவளுக்கு. அப்பாவுக்கும் நீ மட்டும்தான் இருக்க, நீ தான் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது ஞாபகம் வருது. இவள் உடனே நீ எப்படியா இருந்தாலும் வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கான் திவாகர். அவங்க அண்ணன் கூப்பிட்டு திவாகரை கூப்பிட்டு, எப்படி இந்த இந்து தப்பிச்சு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா அவள் வின் பண்ணக்கூடாது. நான் இந்த மகளிர் தினத்தை ஒட்டி இந்த போட்டி நடத்த காரணமே பொம்பளைங்க ஓட்டு கிடைக்கிறதுக்கு தான். ஆனால் என்கிட்ட வேலை பார்க்குற, என் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிற இந்து கண்டிப்பாக ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா நான் கண்டிப்பாக ஜெயிக்கூட மாட்டேன், நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்து லாஸ்ட்டாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கா. அதோட முடியுது. நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜெயிச்சாலா, எப்படி அவங்க அப்பாவை காப்பாற்றுறா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.